yarn ice yarn தான் யூஸ் பண்ணியிருக்கேன். crochet hook 4 mm crochet hook. ஸ்டார்ட் பண்ணலாம். slip knot, chain 5 yarn wrap பண்ணி loop வழியா வெளியில் எடுக்கணும். 1 2 3 4 and 5 chains நம்ம இப்போ போட்டாச்சு. first chainல hook insert பண்ணி slip stitch பண்ணுறோம். yarn wrap பண்ணி 2 loop வழியாவும் வெளியில் எடுத்தா slip stitch ஆகிடும். சென்டரில் உங்களுக்கு ring ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த ரிங்கில் தான் நம்ம 12 double crochets ஒர்க் பண்ண போகிறோம். ஒர்க் பண்ணும்போது ஸ்மால் ஸ்டாண்ட் ஆஃப் யானையும் கூடவே வச்சு டபுள் crochets ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. செயின் 1 12 double crochets ஒர்க் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டபுள் crochet யானை ஒரு டைம் ஹுக்கில் ரேப் பண்ணிவிட்டு சென்டர் ஆஃப் த ரிங்கில் விட்டு யான் புல் பண்ணி வெளியில் எடுக்கணும். யான் ரேப் பண்ணி ஃபர்ஸ்ட் 2 லூப் வழியாக வெளியில் எடுக்கணும். திருப்பி yarn wrap பண்ணி நெக்ஸ்ட் 2 லூப் வழியாக வெளியில் எடுக்கணும். இந்த டபுள் crochet, செகண்ட் டபுள் crochet, ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ் வழியாக வெளியில் எடுக்கணும். நெக்ஸ்ட் 2 லூப்ஸ் வழியாக வெளியில் எடுக்கணும். இதே மாதிரி நீங்கள் 12 டபுள் crochets போட்டுட்டு வாங்க. டபுள் crochets இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்மால் ஸ்டாண்ட் ஆஃப் யானை பிடிச்சி இழுத்தா நல்லா இது ஹோல் சின்னதாயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் போட்ட டபுள் crochetல ஹுக் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் போட்ட டபுள் crochetல ஹுக் இன்சர்ட் பண்ணி யான் வெளியில் புல் பண்ண யானை இன்னொரு லூப் வழியாக வெளியில் எடுத்தால் உங்களுக்கு ஸ்லிப் ஸ்டிச் ஆகிடும். ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் சர்க்கிள் ஷேப்பில். அடுத்த ரோ செயின் 2 டபுள் crochet தான். இந்த செயின் 2 வெளியில் வர அதே ஸ்டிச்சில் இந்த ஸ்லிப் ஸ்டிச் பண்ண அதே ஸ்டிச்சில் ஹுக் இன்சர்ட் பண்ணி டபுள் crochet பண்ணுங்கள். இந்த செயின் 2 பண்ணது ஒரு டபுள் crochet மாதிரி இருக்கும். ஸோ ஒரே ஸ்டிச்சில் 2 டபுள் crochets வந்த மாதிரி இருக்கும். இந்த ரோ ஃபுல்லாமே ஒவ்வொரு ஸ்டிச்லையும் 2 டபுள் crochet தான். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டபுள் crochets ஒர்க் பண்ணணும். 1 and 2. அடுத்த ஸ்டிச்லையும் 2 டபுள் crochets ஒர்க் பண்ணணும். இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ரோவோட எண்டுக்கு வந்தாச்சு. டோட்டலாக 24 ஸ்டிச்சஸ் வந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் போட்ட டபுள் crochet அதாவது செயின் 2 இருக்கும். அந்த இடத்துல ஹுக் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. திரும்ப செயின் 2 இந்த ஸ்லிப் ஸ்டிச் பண்ண அதே ஸ்டிச்சில் இருந்து ஒரு டபுள் crochet போடணும். ஒரே ஸ்டிச்சில் 2 டபுள் crochet இருக்க மாதிரி இருக்கும். அடுத்த ஸ்டிச்சில் 1 டபுள் crochet போடணும். 1 டபுள் crochet. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் crochet ஒரே ஸ்டிச்சில் போடணும். 1 2. அடுத்த ஸ்டிச்சில் 1 டபுள் crochet. இந்த பேட்டர்ன் ஃபுல்லாக இதே தான் ரிப்பீட் ஆகும். 2 டபுள் crochet 1 டபுள் crochet 2 1 2 1. இதே மாதிரி இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. ரோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போது 2 டபுள் crochet ஒரே ஸ்டிச்சில் போட்டிருப்போம். எண்ட் பண்ணும்போது 1 டபுள் crochet. நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு இதிலிருந்தே தெரியும். 2 டபுள் crochets இங்கே இருந்தால் 1 டபுள் crochet தான் இங்கே வரும் எண்ட் பண்ணும்போது. ஸோ செயின் 2 ஹுக் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மறுபடியும் செயின் 2 பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் பண்ண அதே ஸ்டிச்சுக்குள்ளே இன்னொரு டபுள் crochet. அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் crochet. அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் crochet. இதை கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டபுள் crochets ஒரே ஸ்டிச்சில் போடுங்க.
அடுத்த ஸ்டிச்சில் 1 டபுள் crochet, நெக்ஸ்ட் ஸ்டிச்லையும் 1 டபுள் crochet. இதே மாதிரி இந்த பேட்டர்னை எண்ட் பண்ணுங்கள். 2 1 1 2 1 1. ரோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம். செயின் டூல் போட்ட இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. திரும்பவும் செயின் 2 ஒரு டபுள் crochet, அதே இடத்துல அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் crochet, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் crochet, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் crochet. இதே பேட்டர்ன் தான். 2 டபுள் crochet ஒரே ஸ்டிச்சில் 1 டபுள் crochet, 1 டபுள் crochet, 1 டபுள் crochet. 2 1 1 1 2 1 1 1. இதே மாதிரி இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. ரோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு. எப்பயும் போல் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நியூபார்ன் பேபிக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அப்படி உங்களோட பேபியோட ஹெட் சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா இதே மாதிரி இன்னொரு ரவுண்ட் போடுங்க. அது எப்படி போடணுன்னா, இதே மாதிரி செயின் 2 பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் crochet, ஸோ 2 டபுள் crochet ஒரே ஸ்டிச்சில் இருக்க மாதிரி இருக்கும். அடுத்த ஸ்டிச்சில் 1 டபுள் crochet, அடுத்த ஸ்டிச்சில் 1 டபுள் crochet, அடுத்த ஸ்டிச்சில் 1 டபுள் crochet, அதுக்கடுத்த ஸ்டிச்லையும் 1 டபுள் crochet. ஸோ 4 டைம்ஸ் ஒவ்வொரு ஸ்டிச்லையும் 1 டபுள் crochets போட்டுட்டு திரும்பவும் அதே ரிப்பீட் பண்ணுங்கள். 2 டபுள் crochet, 1 1 1 1 2 1 1 1 1. இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணி இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. உங்களோட பேபியோட ஹெட் சைஸ் இவ்வளோ போதும்னா இதோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரோ இது மேலே இருக்க ஹெட் பார்ட்டுக்கு போதும். இப்போது கீழே எக்ஸ்டெண்ட் ஆகிற பார்ட்டை பண்ண போகிறோம். செயின் 2 ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு டபுள் crochet தான். இந்த செயின் 2 ஒரு டபுள் crochet மாதிரி இருக்கும். இப்போ அடுத்த ஸ்டிச்சுக்கு போய்க்கோங்க. அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் crochet, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் crochet, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் crochet. இதே மாதிரி இந்த ரோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு டபுள் crochet. லாஸ்ட்டாக செகண்ட் செயினில் ஹுக் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே ரோ தான் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு பீனியோட ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். எவ்வளோ ரோஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அவ்வளோ ரோஸ் நீங்கள் போட்டுக்கலாம். நான் எல்லா ரோஸையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். நான் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 8 ரோஸ் அதே மாதிரி ரிப்பீட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ரோஸ் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். யானை ஸ்டிச்சில் விட்டு புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு புல் பண்ண யானை இன்னொரு லூப் வழியாக வெளியில் எடுக்கணும். ஸ்லிப் ஸ்டிச். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு கீழே ரிம் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டு யான் எல்லாமே எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே விவின் பண்ணிக்கோங்க. யான் நீடில் வச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நான் கீழே ரிம்மிங் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சைடில் டை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருக்கேன். இது எப்படி அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம். எப்பயும் போல் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி யானை ஜாயின் பண்ணணும். ஏதோ ஒரு ஸ்டிச்சில் ஹுக்கை இன்சர்ட் பண்ணி யானை புல் பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க. செயின் 31 1 2 3 4 இதே மாதிரி 31 செயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். செயின்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போது செகண்ட் செயின் ஃப்ரம் த ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் ஒரு சிங்கிள் crochet,
அடுத்த ஸ்டிச்சில் சிங்கிள் crochet. இந்த ரோ ஃபுல்லாகவுமே சிங்கிள் crochet போட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி yarn கட் பண்ணி yarn நீடில் வச்சு வீவின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் இது லென்த்தாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் செயின்ஸ் போட்டு சிங்கிள் crochet போடுங்க. உங்களுக்கு இந்த டைப் பண்ணுறதுக்கு வேண்டான்னா அந்த ரிம்மிங்கோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போது பீனி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மேலே ஆப்ஷனல் உங்களுக்கு பாம்பாம் வேணும்னா அட்டாச் பண்ணிக்கோங்க. கீழே டைப் பண்ணுறதுக்கும் ஸ்டாண்ட் இருக்குது. உங்களுக்கு இது வேண்டானாலும் ஆப்ஷனல் தான். I hope you like this video. Keep crocheting. Bye.